வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார் காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காரியங்களையும் யோசித்து அதை செய்யக்கூடிய ஆற்றலை அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது. பரணிங்கிறது அடுப்புன்னு சொல்லுவோம். குடும்பத்தில் எப்படி நமக்கு ஃபுட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதோ அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் குக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போது ஒருத்தர் ஆற்றலை கொடுக்குறார், ஒருத்தர் அதை ஃபுட்டாக மாற்றி கொடுக்குறாருன்னு அந்த அந்த கோயின்சிடன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. அதனால் உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் மேஷ ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருப்பாங்க. நிறைய லட்சாதிபதி கோடி எல்லாம் இருக்கிறவங்கலாம் பில்லினியர்ஸ், மில்லினியர்ஸ், ட்ரில்லினியர்ஸ் எல்லாரும் அவங்க தான். ஏரிஸில் இருக்கிறவங்க தான். உங்களுக்கு இந்த காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடத்துல சூரியன் போகிறார். 5ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்துல போகிறாருனால ஐடியா கொண்டவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம்ங்கிற சிந்தனை சக்திகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு. அப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்காருன்னு அர்த்தம். 3ஆம் இடத்திலே புதனும் ஆட்சியில் உட்காருவார். இந்த புதன் 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா அப்படின்னா சூரியன்ட்டு அஸ்தங்கம் வர ஆகிடுவார். நார்மலாக புதன் 3ஆம் இடத்துல இருந்தால் அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா புத்தி தடுமாற்றங்கள் வரும். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அது வேறு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஜாமீன் போடுறது வேண்டாம், கையெழுத்து அடுத்தவனுக்காக பண்ணுறது வேண்டாம், சிபாரிசு செய்கிறது வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிவிடும். அதுபோல்
நீங்கள் இந்த மாதத்தில் எந்த புதிய காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சித்தர் பீடங்கள் அப்படிங்கிற இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வந்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறது உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே நமக்கு சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த 4ஆம் இடம்ங்கிறது நார்மலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃப்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம். எதையும் எனக்கு தெரியும், நீ யாரும் வராத அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லும். 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்தையும் இந்த இடத்துலேருந்து குரு பார்த்துட்ருப்பார். அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பார், தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ 8, 10, 12 அப்படிங்கிறதெல்லாம் 4, 8, 10, 12 அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பெரிய அப்படி தூக்கி கொடுக்குற லெவலுக்கு கொண்டு வராது. சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குமே ஒழிய அடுத்த பெனிஃபிட் லெவலுக்கு போகாது. நிறைய பயணங்கள் இருக்கும், இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும். எதுவுமே ஆரோக்கியம் வந்துன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போச்சுன்னா பெருசாக கெட்டுடும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 7க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு பாதகத்தை கொடுப்பார், மாரகத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உங்களுடைய குருவோட சேர்ந்து உட்காந்துப்பார் 4ஆம் இடத்துல. இவருடைய தன்மையினால் என்ன ஆகும், இந்த 10ஆம் இடத்தை பார்க்குறதுல தொழில் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த சூரியனோட வேலை. இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார் இந்த மாதம். அதனால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். முக்கியமாக இந்த ஜேஷ்டை அப்படிங்கிற கேட்டை நட்சத்திரத்தை சந்திரன் தாண்டின உடனேயே உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடலாம். அடுத்தடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு 18 தேதிக்கு அப்புறம் நடக்கும். அதனால் இந்த மாதத்தை அதை கொஞ்சம் கீனாக வச்சுக்கிடுங்க. ஆணி 18க்கு அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு டீசெண்டாக நிறைய மூமெண்ட் கொடுப்பார். ஜூலை மாதத்திலே 3ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்கி கடனை அடைச்சி நல்லபடியாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஜூன் 27ஆம் தேதி உங்களுக்கு முக்கியமான நாள். அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பார், அனுஷ நட்சத்திரத்திலே. அன்றைக்கு சனி பிரதோஷமாக இருக்கும். அன்றைய நாளிலே எவ்வளவு பெரிய மலை போல் கடன் இருந்தாலும் கடன் ஒரு பகுதியாவது கொஞ்சமாவது அடைக்க ட்ரை பண்ணுங்க. கடன் நிச்சயம் உங்களை விட்டு விலகும். நல்ல மாற்றங்களை வேண்டும், எனக்கு நிறைய எழுச்சிகள்லாம் வேண்டும், எனக்கு புரிதலோடு வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு என்ன இருந்தீங்கன்னா 5ஆம் இடம் என்கிற சிம்ம ராசியிலே சந்திர பகவான் 22ஆம் தேதி பயணம் செய்யக்கூடிய உத்திர நட்சத்திரத்தின் போது கனக சபாபதியான இந்த தில்லை நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடிய பங்குகளை நீங்களும் அதில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய புரிதலை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டங்களும் அந்த கடன் போன்ற பிரச்சனைகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதனாலே இந்த மாதம் உங்களுக்கு புரிதலோடு நடத்தக்கூடிய மாதமாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.